அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றிருக்கிறது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பிற்பகல் 1 மணி வரை 205 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவாகி இருக்கிறது என்கிற தகவலை தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து பரபரப்பாக இருந்த புதுச்சேரியில் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றிருக்கிறது. அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் 4 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் 4 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது புதுச்சேரி செய்தியாளர் சித்தார்த். சித்தார்த், புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி துவங்கியது. 16, 17 ஆகிய 2 நாட்களிலும் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. தொடர்ந்து 18ஆம் தேதி முதல் இந்த வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. தொடர்ந்து புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஆனம் ஆகிய 4 இந்த புதுச்சேரி மாவட்டங்களில் இந்த வேட்புமனு தொடர்ந்து பெறப்பட்டு வந்தது. இந்த வேட்புமனுக்களை பெறுவதற்காக மொத்தம் 17 அலுவலகங்கள் செயல்பட்டது. புதுச்சேரியில் 12, மற்ற காரைக்காலில் 3, அப்புறம் மாங்காயானம் தலா 1 இந்த வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு வந்தது. தொடர்ந்து இந்த வேட்புமனு இன்றுடன் இந்த வேட்புமனு தாக்கலானது முடிவடையும். அதாவது காலை 11 மணி முதல் 3 மணி வரைக்கும் இந்த வேட்புமனு தினமும் தாக்கல் செய்யப்பட்டு வந்த நிலையில இன்றுதான் இறுதி நாள் 3 மணி அளவில் இந்த வேட்புமனு தாக்கலானது முடிவடைந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் இன்று 1 மணி வரை 205 பேர் இந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இதில் குறிப்பாக நம்ம புரட்சி தலைவர் சின்னம்மா அவர்களின் கட்சி சார்ந்த 4 பேர் இந்த வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த 4 பேர் புதுச்சேரியில் போட்டியிடுகின்றனர். வில்லியனூர் தொகுதி, உழவர்கரை தொகுதி, இந்திரா நகர் தொகுதி, நெட்டப்பாக்கம் தனித்தொகுதி ஆகிய 4 தொகுதிகளில் வேட்பாளர்களை நேற்று சின்னம்மா அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதன்படி இந்த வேட்பாளர்களும் இன்று காலையே 12 மணி முதல் அவர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இதில் வில்லியனூர் தொகுதியில் போட்டியிடும் நந்தகோபால் மற்றும் உழவர்கரையில் போட்டியிடும் லாவணி ஆகியோர் வில்லியனூர் வட்டாட்சியர் அலுவலகத்திலும், அதே போல் இந்திரா நகரில் போட்டியிடும் ஜெயபால் என்கிற செங்கேனி அவர்கள் வழுதாவூர் சாலையில் உள்ள வேலைவாய்ப்பு முகாமிலும், அதே போல் நெட்டப்பாக்கம் தனி தொகுதியில் போட்டியிடும் மருத்துவர் சிலம்பரசன் என்பவர் சாரம் பகுதியில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு கழகத்தில் இந்த வேட்புமனை தாக்கல் செய்தனர். தொடர்ந்து இந்த வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அனைவருமே வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு இந்த வளாகத்தில் இருக்கும் அனைவருமே போலீசார் தற்போது வெளியேற்றி வருகின்றனர். ஏனால் வேட்புமனு தாக்கல் செய்ய வருபவருடன் உடன் இருப்பவர்களை இங்கு கையெழுத்திட வந்தவர்கள் அனைவருமே இங்கு இருக்கக்கூடாது என்றும் அவர்களை அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த டோக்கன் சிஸ்டம் என்றால் சிலருக்கு வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகிறது. வேட்பாளர்கள் மட்டும் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மற்ற எல்லாருமே இங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சித்தார்த்.